தங்கத்தை எப்படி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சரி, தங்கத்தை எப்படி சேர்க்கலாம்? அதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம நேயர்களும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் செய்கிறோம். வியாழக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது எளிமையான தாந்திரிக ரீதியான பயிற்சி இது. உங்கள் ஊரில் யானை இருந்ததுன்னா, யானை இருந்தால் நீங்கள் ரொம்ப லக்கி. அப்படி இல்லைன்னா கவலைப்படாதீங்க. பக்கத்து ஊர்லேயோ பக்கத்து கிராமத்துலேயோ எங்கேயாவது யானை இருந்ததுன்னா அந்த யானை பாகனை போய் பாருங்கள். அந்த யானை பாகனை போய் பார்த்துட்டு, இதுக்காக நீங்கள் 100 கிலோமீட்டர் போனாலும் சரி, 500 கிலோமீட்டர் போனாலும் சரி, 200 கிலோமீட்டர் போனாலும் சரி, கண்டிப்பாக உறுதியாக நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரம் ஜெயிச்சே தீரும். சரியா? அப்படிங்கும் பொழுது யானை பாகனை போய் பாருங்கள். யானை பாகனை போய் பார்த்துட்டு நல்ல நீர் கொடுங்க. ஃபஸ்ட்டு யானை பாகனுக்கு நல்ல பாட்டில் வாட்டர் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் யானைக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்க. அதை வயிறார வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போங்க. குறிப்பாக அது வெங்கல பாத்திரமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அந்த வெங்கல பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்துக்கணும். இது பேர் கஜதீட்சைன்னு பேர். நீரை எடுத்துகிட்டு போய் அந்த நீரை எடுத்து உங்கள் மூஞ்சியில் அடிக்க சொல்லுங்கள். சரியா? இதை மூஞ்சியில் அடிக்க சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த யானை பாகன்ட்ட கேளுங்க. உங்கள் வீட்டில் யானை கட்டக்கூடிய இடத்துல எனக்கு கொஞ்சம் யானை சாணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இது பெரிய யோகத்தை கொடுக்கும். கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா யானை சாணியை போய் மிதிக்கிறது ஒரு பழக்கம் உண்டு. இது மருத்துவ குணமும் உண்டு. அதே மாதிரி இந்த யானை சாணியை கிராமங்களில் போய் மிதிப்பாங்க. வேணும்னே போய் மிதிப்பாங்க. காரணம் என்னென்னா, அது அந்தந்த வாரத்துக்கு உள்ளதை அந்த திருஷ்டி கழியும் 1, 2வது முள்ளடிக்காது 2, 3வது கிருமி நாசினிங்கிறது 3. இதோட சேர்த்து என்னென்னா, யானை கஜ தீட்சை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏன் யானைக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குரு பகவானோட வாகனம் யானை. அப்படிங்கும் பொழுது இதில் ஒருவேளை லக்கிலி நீங்கள் கேட்கக்கூடிய பாகன் ஸ்வீட் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு லட்டு வாங்கி கொடுங்க. அப்போ நீங்கள் கொடுத்துட்டு அந்த யானை சாணியை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அச்சு கிடைக்கும். ஒரு அச்சு கிடைக்கலையா, ஒன்றும் கவலையே படாதீங்க. ஒரு சின்ன கிண்ணத்தை வாங்கிக்கோங்க. அதுவும் வெங்கல கிண்ணமாக இருக்கட்டும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ள நல்லா நெய்யை தடவுங்க. நெய்யை தடவிட்டு யானை சாணி இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா பன்னீரை விட்டு நல்லா கலக்குனிங்கன்னா நல்லா கொலன்னு வரும். என்னையா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நான் செய்கிற விஷயத்த அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கிண்ணத்துக்குள்ளே உள்ளே விடுங்க. உள்ளே விட்டிங்கன்னா அது கட்டி தட்டிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த வெங்கலத்தில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இதில் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயில் தாழ இடத்துல கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அதுவே ஒட்டுன மாதிரி ஆயிரும். வெளியெல்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல பசு நெய் வேணும்னா எங்கள்கிட்ட காராம்பசு நெய் வேணும்னா காராம்பசு நெய் கூட வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா, ஒரிஜினல் நாட்டு பசு நெய் வாங்கி அதுக்குள்ளே அதை விடுங்க. அதில் விட்டுட்டு விளக்கேற்றுங்க. இவ்வளோ தான். இதை நீங்கள் தொடர்ந்து ஏற்றிகிட்டே வந்தீங்கன்னா பெரிய மாற்றம் இருக்கும்.